வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னா, தலைக்கு வைக்கும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் வைக்கிற பூ, அதில் ஒரு சிலர் தவறு செய்தால் கையில் பணம் நிற்காது. எது ரைட்டு எது தப்பு, இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சேனல் பிடிச்சிருந்தனா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. வாங்க, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தல் மனம் உடையதாக இருக்குது அப்படின்னு புராணம் நமக்கு கதை சொல்லிச்சில்ல, திருவிளையாடல்ல. ஸோ அந்த மனமான வாசம் மிகுந்த கூந்தலுக்கு இன்னும் மனம் சேர்க்கணுமா அப்படின்னா நீங்கள் பூ வாங்கி சூடிக்கோங்க. பெண்கள் அழகிற்கு தங்களது தலையில் வைத்து கொள்ளும் பூக்களும் ஒரு காரணம். இயற்கையாகவே பெண்கள் அழகு, இன்னும் பூ வைக்கும் போது இன்னும் அவங்க இன்னும் 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 அழகாக இருப்பாங்க. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பூ எவ்வளோ விலையாக இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்ப ஆசைப்படுவாங்க பூ வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் எதுக்கு வேஸ்ட்டாக வீணாக செலவு பண்ணணும், வேணாம் காஞ்சி போகிற பூ தானே வேணாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் யார் சொல்கிறது கரெக்டு யார் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். பெண்கள்னால் கண்டிப்பாக தலையில் பூ சூடிக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் கூட. பெண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, கையில் நிறைய பணம் புரளக்கூடிய ஒரு விஷயமும் கூட. பூ வாங்கி கொடுக்கலன்னா கூட கேளுங்க, பெண்கள் வந்து கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பூ வாங்கி கொடுக்காத கணவன்மார்களை பெண்கள் மதிப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்கங்க. அதனால் வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க. நீங்கள் எதை வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. அது தெரிய மாட்டேங்குது. அதனால் ஆண்கள் வந்து வீட்டில் இருக்க கணவன்மார்கள் அவங்க மனைவிக்கு பூ வாங்கி கொடுங்க. அவங்க ஆசைப்படுற பூ வாங்கி கொடுங்க. ஒரு முழம் வாங்கி கொடுக்கறதுல என்ன ஆகிட போகுது, வாங்கி கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கி கொடுங்க. இப்போது நம்ம ஏன் இந்த இந்த இது விஷயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூ நம்ம சூடிக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அன்னைய பொழுது நமக்கு சிறப்பானதாக கழியும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ தலையில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு போவாங்க. வாடுவதற்கு பூ வந்து வாடணும் இல்லையா, பூ வாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தூக்கி எடுத்து அப்படி தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. ஏன்னா குப்பை தொட்டி இருந்தால் போட்டுருவாங்க. இதை எப்போவுமே நீங்கள் செய்யாதீங்க. ஒருத்தவங்க தலையில் சூடிய பூ முழுமையாக காய்ந்து போகும் வரை அவங்க தலையில் வச்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பூ வாடாமல் இருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கேருந்து அங்கே அந்த மேரேஜுக்கு போகிறேன்னு போயிருப்பாங்க, வரும்போதே போட்டு வந்துடுவாங்க. இல்லையா ஆஃபீஸ் போகிறேன்னு போயிருப்பாங்க, அங்கேயே ஆஃபீஸில் ஒரு தலைவலிக்குதுன்னு தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் தலையில் சூடிய பூ முழுமையாக காய்ந்து போகும் வரை தலையில் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்து கீழே குப்பை தொட்டியில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி இருக்க பெண்களிடம் எப்பவுமே பணம் புரளாது. அதே பூ நீங்கள் வச்சிருந்து காஞ்ச பிறகு தூக்கி போடுவாங்க பாருங்க, அந்த பெண்களிடம் கை நிறைய பணம் புரளும், எப்பவுமே பணம் புரளும். இது உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு பூ வச்சுட்டு போவாங்கப்பா, நல்லாயிருக்கும், சரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, நாளைக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வைக்காதீங்க, அதுவும் தவறு. இன்றைக்கி ஒரு பூ வைக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷானா அது இன்றைக்கி சாயங்காலம்குள்ளே வாடிடும் நம்ம தலையில் இருக்கும் போது. ஏன்னா பயங்கர ஹீட், நம்ம பாடி வந்து ஹீட் வெளியில் விடும், அதுலேயே அந்த பூ வாடி போயிடும். அப்போ வாடி போச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க, மறுநாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி மனநிலை தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நல்லது. இந்த பூ வைக்கிறதுனால நமக்கு பண சேர்க்கை நிறைய கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தை நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதோட பூ வந்து யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணான்னு எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. அதாவது வேணாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு மறுக்கக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரமே அப்படி தான் சொல்லியிருக்கு. யாராவது கொஞ்சம் பூ நிறைய பூ கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க தலையில், அது ரொம்ப நல்லது. பெண்கள் தலையில் இருக்கும் பூ வாடுவதற்கு முன்னே எடுத்து விட்டால் நிச்சயம் பணம் தங்காதுன்னு சொல்லியிருக்கேன். காஞ்ச பின்னர் எடுத்து குப்பையில் போட்டுடுங்க, தப்பு கிடையாது.
அதே போல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு முறை தலையில் வைத்த பூவை எக்காரணத்தை கொண்டும் காய்ந்து போவதற்கு முன்னாடி எடுத்து விடக்கூடாது அப்படின்றது உண்மையாகவே சொல்கிற ஐதீகம்ங்க அது. அதனால தான் நிச்சயம் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பெண்கள் கையில் பணம் சேரணும் அப்படின்னா ஈஸியான மெத்தட், தலையில் பூ வைங்க. பூக்களுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. நம்ம கிட்ட பணத்தை பொருளை விற்கும். அது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் லைஃப்பை. நீங்கள் பணம் தானே வாழ்க்கையை நிறைய பதிவு போட்டிருக்கேன். அந்த பணம் நம்மக்கிட்ட புரளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பூ வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் மல்லிகைப்பூ நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அதோட பூக்களுக்கு செலவு செய்ய தயங்காதீங்க. வறுமை நிலைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னா வீட்டில் பெண்கள் பூ வாங்கி சூடிக்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கும் பூ வாங்கி கொடுங்கள். இதை தினமும் வைத்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. அவசியமான அன்னைக்கு தான் வச்சுக்கணும் இல்லைன்னா கிடையாது, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே வச்சுக்கோங்க. விசேஷ நாள் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தலை நிறைய பூச்சூடி மங்களகரமான முகத்துடன் நீங்கள் வீட்டில் இருங்க. உங்ககிட்ட பண வரவு தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக திருமணமான பெண்கள், அதாவது புது பெண்கள், தலை நிறைய பூ இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. அவங்க எப்போவுமே தலை நிறைய பூ வாங்கி தலையில் வச்சுக்கணும். இல்லைன்னா கேளுங்க வீட்டில், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தலை நிறைய பூ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பணம்